ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆசபக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பல்லுரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 12 குமாரர்கள் மற்றும் பல்லோரின் படைப்பு பதங்கள் 6-7. 6ஆம் பதம். சோ அவத்யாத சூதைர் ஏவம் பிரத்யாக்யாதானு சாசனை குரோதம் துர்விஷகம் ஜாத்தம் நியந்தும் உபசக்கிரமே. மொழிபெயர்ப்பு. தனது தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத மைந்தர்களின் மீது பிரம்மதேவருக்கு மிகுந்த சினம் எழுந்தது. அதனை அவர் வெளிப்படுத்தாது மிகுந்த சிரமத்துடன் அச்சினத்தினை அடக்குவதற்கு முயன்றார். பொருளுரை. பிரம்மதேவர் ஜட இயற்கையின் ரஜோ குணத்திற்கு பொறுப்பானவர். அதனால் தனக்கு பணியாத தன் மைந்தர்களின் மீது அவர் சினம் கொண்டது இயற்கையே. இவ்வாறு மறுதளிக்க குமாரர்களுக்கு உரிமையுண்டு என்றாலும் ரஜோகுணத்தின் வசப்பட்டு இருந்த பிரம்மதேவரால் தனது ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆயினும் அவர் அதனை வெளிக்காட்டவில்லை. ஏனெனில் தமது மைந்தர்கள் ஆன்மீக வளர்ச்சியில் அதீத ஞானமுடையவர்கள் என்பதை நன்கு அறிந்திருந்தமையினால் அவர் தனது ஆத்திரத்தை அவர்கள் முன்பு வெளிப்படுத்தவில்லை. 7ஆம் பதம். தியா நிக்ருஹ்யமானோபி புருவோர் மத்யாத் பிரஜாபதே சத்யோ ஜாயத தன்மன்யு குமாரோ நீலலோகிதக. மொழிபெயர்ப்பு. அவர் தனது சினத்தை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் அது அவரது புருவங்களுக்கு மத்தியிலிருந்து நீலமும் சிவப்பும் கலந்த வண்ணத்தில் ஒரு குழந்தையாக தோன்றியது. பொருளுரை. ஞானத்தினாலோ அல்லது அஞ்ஞானத்தினாலோ வெளிப்படும் சினத்திற்கு முகம் ஒன்றுதான். மிக உயர்ந்தவராக இருந்தபோதிலும் கூட பிரம்மதேவர் தனது ஆத்திரத்தை அடக்கிக் கொள்ள முயற்சித்தும் அவரால் முடியவில்லை. நீலமும் தமோகுணம் சிவப்பும் ரஜோகுணம் கலந்த அவரது சினத்தின் உண்மை வண்ணமே பிரம்மதேவரின் புருவ மத்தியிலிருந்து ருத்திரனாக பிறந்தது. ஏனென்றால் சினமானது தமோ மற்றும் ரஜோகுணத்தின் குழந்தையாகும். ஹரே கிருஷ்ணா.